எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி நான் இன்னைக்கு பேச போகிறேன். ஸோ தயவு செய்து இதை பார்க்குறவங்க அதிகமாக ஷேர் பண்ணிடுங்க, அதான் நல்லது. அது எதை பற்றினா, யூதர்களை பயங்கரவாதிகள் என்று நான் சொல்லவில்லை, அதுதான் உண்மை. யூத பயங்கரவாதிகளால் உலகம் சீரழிக்கப்படுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூதர்களை பயங்கரவாதிகள் என்று நான் சொல்லவில்லை, யூத பயங்கரவாதிகளால் உலகம் சீரழிக்கப்படுகின்றது. எனக்கு தனிப்பட்ட முறையிலையும் அதற்கான எதிர்ப்புகள் வருது. அப்புறம் யூடியூப்ல போட்ட சேனல்னால எனக்கு எதிர்ப்புகள் வருது. ஸோ அதற்கான விளக்கத்தை தான் நான் இன்னைக்கு கொடுக்க போறேன். அனைவருக்கும் வணக்கம். இது உலகம் ஒரு பொக்கிஷம் யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட், நான் ஒரு 2 வீடியோ போட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி. ஆனால் எனக்கு இந்த உலகம் ஒரு பொக்கிஷம் அப்படின்னு ஒரு சேனல் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சேனல் இருந்துச்சு. அந்த சேனல்ல என்னை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த என்னோட சேனலை மொத்தமாகவே ரிமூவ் பண்ணிட்டாங்க. நான் மறுபடியும் அதே பேர்ல தொடங்கி திரும்ப அதே கண்டென்ட்ல தான் எல்லாமே பேசிட்டு இருக்கேன். யூத பயங்கரவாதிகள் உலகத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல வேணா நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த இதற்கு முன்னாடி போட்ட 2 வீடியோ பார்த்துட்டு வாங்க. சரி, அந்த 2 வீடியோவை பார்த்த ஒரு சில யூத பயங்கரவாத ஆதரவாளர்கள் பல கேள்விகளை என்கிட்ட கேட்கிறாங்க. எதன் அடிப்படையில யூத பயங்கரவாதிகள் என்று குறிப்பிடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்கிறாங்க. நான் மறுபடியும் அவங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, நான் யூதர்களை பயங்கரவாதிகள் என்று சொல்லவில்லை, யூத பயங்கரவாதிகளால் தான் உலகம் சீரழிக்கப்படுகின்றது என்று சொன்னேன். அதை முதல்ல அவங்க புரிஞ்சிக்காமலே என்கிட்ட திரும்ப ஒரே மாதிரியான கேள்விகளை தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, அதுல அவங்களுடைய ஒரு சில கேள்விகள் என்ன இருந்துச்சுன்னா, தீவிரவாதிகளை பயங்கரவாதிகள், அல்லனா தீவிரவாதிகள் சொல்லாம யூதர்களை பயங்கரவாதிகள் என்று சொல்கிறீர்களே அப்படின்னு கேட்கிறாங்க. அது புரிதல் இல்லாம. ஓகே, ஒருவேளை உங்களுடைய கண்ணோட்டம் யார் தீவிரவாதிகள், யாரை தீவிரவாதிகள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? முதலில் தீவிரவாதிகள் என்றால் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்றவங்க ஒரு செயல்ல அவங்க அதிகமான அவங்களுடைய வேகம், அவங்களுடைய முழு உழைப்பை அதுல போடுவாங்க. அவர்கள் தான் தீவிரவாதிகள் என்று அழைக்கப்படுவார்கள். இதை வரைக்கும் சிம்பிளாவே நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்தை பற்றி. ஆனா பயங்கரவாதிகள் என்பவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. பயங்கரவாதிகள் என்பவர்கள் அவர்களுடைய செயலே கொடூரமானதாக இருக்கும், மிகவும் பயங்கரமானதாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்துல பயங்கரமான செயல்களில் தங்களுடைய மொத்த முழு உழைப்பையுமே அதுல போடுவாங்க. அப்படிப்பட்ட யூத பயங்கரவாதிகள், அப்படிப்பட்டவர்கள் யூதர்கள் இருக்கிறார்கள். யூத பயங்கரவாதிகள் அவர்கள். நான் மறுபடியும் சொல்றேன், யூதர்களை பயங்கரவாதிகள் என்று நான் சொல்லவில்லை, பயங்கரவாத யூதர்கள், யூத பயங்கரவாதிகள். அதை தான் திரும்ப சொல்றேன். சரி, இப்ப பெஞ்சமின் நெத்தனியாகு என்ற ஒரு சாத்தான் தான் இந்த யூத பயங்கரவாதிகளின் பிரதிநிதியாக இப்போது தலைமைத்துவத்தில் இருந்துட்டு இருக்காரு. ஆனா இவர் தலைமை கிடையாது, பிரதிநிதியாக தலைமைத்துவத்தில் இருந்துட்டு இருக்காரு. என்னோட தம்ப்நெயில, இந்த வீடியோவோட தம்ப்நெயில பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே புரியும், ஓரளவுக்காவது புரியும். எதன் அடிப்படையில யூத பயங்கரவாதி என்று இந்த சாத்தான் நெத்தனியாகு கூறுகிறேன் அப்படின்னா, என்னுடைய வீடியோ, இந்த 2 வீடியோ நான் போடும்போதுல ஒரு வீடியோ மார்ச் கடைசிலையும், இன்னொரு வீடியோ ஏப்ரல் தொடக்கத்திலையும் போட்டிருந்தேன். ஆனால் இந்த யூத பயங்கரவாதியான சாத்தான் நெத்தனியாகு போன வருஷமே 2025ஆம் ஆண்டே ஹமாஸ் பயங்கரவாதிகள், ஹமாஸ் தீவிரவாதிகள், அப்புறம் ஈரானிய தலைவர்களும், அதற்கான ப்ரூஃப் எல்லாம் இருக்கு, நான் காட்டுறேன். ஈரானிய தலைவர்களையும் ஈரான் நாட்டில் இருக்கும் தலைவர்களையும் பயங்கரவாதிகள் என்று இந்த சாத்தான் நெத்தனியாகு குறிப்பிட்டார். நான் கேட்கிறேன், எதன் அடிப்படையில அவங்களை நீங்க பயங்கரவாதிகள் சொல்றீங்க? எதன் அடிப்படையில அவங்கள தீவிரவாதிகள் சொல்றீங்க? அதற்கான விளக்கங்களை எனக்கு கமெண்ட் போட்டவங்க கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஒண்ணு. அதுக்கப்புறமா இந்த யூத பயங்கரவாதி பிரதிநிதித்துவ தலைமை சாத்தான் நெத்தனியாகு 124 நாடுகளுக்கு போகக்கூடாது என்பது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஒரு ஆர்டர். எத்தனை பேருக்கு இந்த யூத பயங்கரவாதிக்கு ஆதரவு கொடுக்கிற இந்திய கிறிஸ்தவர்களுக்கு தெரியும்? தெரியாது. ஆனா ஈரான் நாட்டு தலைவர்கள்ல எத்தனை பேருக்கு 124 நாடுல போக முடியாது என்ற சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தீர்ப்பு இருக்கு? சொல்லுங்க பாப்போம். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இந்த சாத்தான் நெத்தனியாகு என்பவன் குற்றவாளி என்று நான் சொல்லவில்லை. என்னுடைய சார்பாக நான் சொல்லலை, என்னுடைய ஒரு கருத்தாக அது இல்லை. இது 124 நாடுகளின் கருத்து, இது 124 நாடுகளின் வாய்மை. அதன் அடிப்படையில தான் சாத்தான் நெத்தனியாகு இந்த 124 நாட்டுக்கும் போகவும் கூடாது, போனானா அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணா அவங்க நாட்டுக்கு ஏற்ப என்ன சட்டம் இருக்கிறதோ அந்த சட்டத்துக்கு ஏற்ற அவருக்கு, அந்த சாத்தானுக்கு தண்டனை கொடுக்கப்படும். அந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இவன் குழந்தைகளை கொன்னவன், இவன் மக்களை
ஒரு குறிப்பிட்ட இன மக்களை பட்டினியாலே பசியால வாட்டுனவன், அவன் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த சாத்தான் நெத்தன்யாகு ஐநா சபையில பேசும்போது பாத்துருங்க, வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஐநா சபையில பேசும்போது ஐநா சபையில் உறுப்பு நாடுகளாக இருக்கும் 75% மேற்பட்ட நாடுகளின் உறுப்பினர்கள் எழும்பி போயிட்டே இருக்காங்க. ஏன்? இவன் சாத்தான், இவன் ஒரு பயங்கரவாதி. இவன் மட்டும் யூதர்கள பயங்கரவாதி இல்ல, இன்னும் பல பயங்கரவாதிகள் இருக்காங்க. அவர்களை தான் யூத பயங்கரவாதிகள் என்று நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஆனா இதை புரிஞ்சுக்காத, இதை புரிய முடியாத, ஒரு சின்ன புரிதல் கூட இல்லாத இந்திய கிறிஸ்தவர்கள் எனக்கு எகெயின்ஸ்டா கமெண்ட் பண்றீங்க. முதல்ல பயங்கரவாதம்னா என்ன, தீவிரவாதம்னா என்ன நீங்க ஆராயும், அதுக்கப்புறமா என்கிட்ட கேள்விகளை கேட்கணும். நான் மறுபடியும் சொல்றேன், யூதர்களை பயங்கரவாதிகள் நான் சொல்லவே இல்லை. யூத பயங்கரவாதிகளை பத்தி தான் இங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன். மார்க்கோ ரூபியோ, அப்புறம் தேசிய பாதுகாப்பு செயலாளராக இருக்கக்கூடிய ஒருத்தன், அவன் பேரெல்லாம் எனக்கு வாயிலே நுழையெல்லாம் அந்த பேரை விட்டுட்டேன். அப்புறம் ஒரு பொண்ணு, இதுல அந்த யூத பயங்கரவாதிகள் ஒரு பொண்ணு இருக்கா. இப்போ இவங்க எல்லாரும் தான் இந்த பாவப்பட்ட அப்பாவியான ஒரு ட்ரம்புக்கு பின்னாடி இருந்து எல்லாத்தையுமே ஆட்டி வச்சுட்டு இருக்காங்க. இந்த யூத பயங்கரவாதிகள், இவர்கள் வந்து வெளிப்படையா இருக்க யூத பயங்கரவாதி, ஆனா மறைமுகமா இவங்களை ஆட்டுகின்ற யூத பயங்கரவாதிகளும் இருக்காங்க. சோ யூத பயங்கரவாதிகளால் தான் இந்த உலகம் கெட்டு போகுது. அதற்கு ஆதாரங்கள் நிறைய இருக்கு. இப்போ தலைமை பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடிய இந்த சாத்தான் நெத்தன்யாகுவை முன்னிறுத்தி நான் இதெல்லாம் சொல்றேன். இது இருக்கு. இதுக்கு முன்னாடியும் நிறைய தலைமையாக பிரதிநிதித்துவமா இருந்த யூத பயங்கரவாதிகள் இருக்காங்க. சோ நான் பேசுற வார்த்தைகளை நீங்க வந்து பொறுமையா தயவு செய்து என்ன ஏதுன்னு கேட்கணும். இன்னொரு விஷயம், நான் வீடியோ போட்டது மார்ச் கடைசிலையும் ஏப்ரல் தொடக்கத்திலையும் 2026ஆம் ஆண்டு. ஆனால் இந்த சாத்தான், இந்த யூத பயங்கரவாதி நெத்தன்யாகு ஈரான் நாட்டு தலைவர்களையும் ஈரான் நாட்டில் இருக்கின்ற அரசியல் தலைவர்களையும் பயங்கரவாதிகள் என்று குறிப்பிட்டிருக்கான். சோ 2025ஆம் ஆண்டு எதன் அடிப்படையில் அவர்களை பயங்கரவாதியா குறிப்பிட்டான், அந்த ஒரு எதன் அடிப்படையில் பயங்கரவாதியா குறிப்பிட்டாங்கிற ஆதாரம் வேணும், அதற்கான தெளிவான விளக்கம் வேணும். அதை முட்டு கொடுக்குற இந்திய கிறிஸ்தவ யூத பயங்கரவாத ஆர்வலர்கள் எனக்கு சொல்லி ஆகணும். அது வந்து தனிப்பட்ட முறையில இல்லாம பொது மொழியில வந்து வரணும் அந்த கருத்துக்கள். இன்னும் நிறைய பேர் வந்து சொல்றீங்க டிபேட் பண்ணலாம். இங்க யூத பயங்கரவாதிகளால் செய்யப்பட்ட பல விஷயங்களை கான்ஸ்பரசி, அது ஒரு சதி கோட்பாடு என்று தள்ளி விட்டு செல்கின்ற நிறைய பேர் இருக்காங்க. போதாத குறைக்கு ஊடகங்களும் நிறைய உண்மைகளை மறைக்குது. ஸோ ஊடகங்களாலேயே மறைக்க முடியாத உண்மைகளா நிற்கிறவன் தான் இந்த சாத்தான் நெத்தன்யாகு, அவனுக்கு பின்புலமா இருக்க யூத பயங்கரவாதிகள். எந்த ஒரு விளக்கத்தையும் எந்த ஒரு புரிதலும் இல்லாம யூதர்கள் வேதாகமத்தின்படி குர்ஆன்ல என்ன எழுதிருக்கு, நீ வேதாகமத்தின்படி பேசுற அப்படின்னா அது உன்னோட நம்பிக்கை, கடவுள் உனக்கு கொடுத்திருக்க நம்பிக்கைன்னு சொல்லி நீ பேசிட்டு இருக்க. குர்ஆனை இழிவுபடுத்த யாருக்கும் எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா குர்ஆனை பின்பற்றும் இஸ்லாத்து மக்கள் அது அவர்களுடைய கடவுள் நம்பிக்கை என்று அவர்கள் பின்பற்றுகிறார்கள். நீ வேதாகமத்தின்படி பேசினா வேதாகமத்திலேயே நிறைய குளறுபடிகள் இருக்கு. பைபிள் ஒண்ணு வானத்துல இருந்து பொத்துட்டு ஒண்ணு குடிக்கல, பல பேர் சேர்ந்து எழுதி வச்ச ஒரு கட்டுரை, ஒவ்வொருத்தரின் கட்டுரையை சேர்ந்து தொகுத்து எடுத்ததுதான் இந்த வேதாகம். அதுக்கும் முட்டு கொடுக்குறவங்க இருக்காங்க. இல்ல அது கடவுளால் எழுதப்பட்டது, கடவுள் சொல்லி, நானும் சொல்லுவேன். நானும் ஒரு புக்கை எழுதிக்கிட்டு நான் தான் கடவுள் எனக்கு அருளினா நான் எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எழுதுவேன். ஸோ தயவு செய்து மதத்தின்படி இதை நீங்க கொண்டு போறீங்க அப்படின்னா அதுலயும் நிறைய முரண்பாடுகள் வரும். ஆனா நீங்க கேட்ட கேள்விகளுக்கு விளக்கம் இந்த வீடியோவில் இருக்கு. தயவு செய்து புரிஞ்சு எந்த கேள்வியும் கேட்கணும். புரிதல் இல்லாம ஒரே கேள்வியை கேட்டுட்டு நீங்க ஒரே மாதிரி பதிலே சொல்றீங்க, நீங்க அதை ஏதோ அப்படியெல்லாம் சிரிக்கலாம் கூடாது. ஓகேவா? ஸோ நான் இப்ப இந்த வீடியோல போட்டிருக்க பதிவுக்கு நீங்க வந்து உங்க கருத்துக்களை தெரிவிங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் தேவை, சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா சந்தேகங்கள் மாதிரி அதை கேட்கணும், இழிவுபடுத்துற மாதிரி யாரையும் கேட்கக்கூடாது. மேலும் இதை பற்றிய கருத்துக்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் நன்றி.